Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க. இங்கிலீஷ் நீங்க பேசிக்ல கத்துக்கிட்டாலும் சரி இல்ல அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பிகாஸ் இதுதான் இங்கிலீஷ்ல நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பார்ட். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். am is are. ஓகே, இந்த மூணுத்தை யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் அங்க இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் அங்க இல்ல அது நெகட்டிவ். அவன் அங்க இருக்கானா. ஓகே, சோ பிரசன்ட்ல பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चंस எப்படி கேட்கறது, நெகட்டிவா எப்படி சொல்றது அப்படிலாம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட்ல எப்படி சொல்றது. அவன் அங்க இருந்தான், அவன் அங்க இல்ல, அவன் அங்க இருந்தானா. பாஸ்ட்ல क्वेश्चन கேட்கறது. ஓகே, அவன் நேத்து அங்க இருந்தானா அப்படின்னு கேட்போம் இல்லையா. பாஸ்ட்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவுல உங்களுக்கு क्वेश्चंसும் கேட்பேன். ஓகே, உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. Okay, so in this video we are going to see be verbs. Okay, so pastல be verbs எப்படி யூஸ் பண்றது. We are going to discuss about was and were. Okay, so நான் முதல்ல டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை எப்படி ப்ரொனன்ஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எப்படி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் கத்து கொடுக்க போறேன். ஓகே, சோ நிறைய பேர் இந்த வார்த்தையை தப்பா தான் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வார்த்தையும் நீங்க வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் இத வாசிங்க, வேர். இத வாசிங்க, வேர். ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் கிடையாது. இப்ப நல்லா கத்து கொடுக்குறேன், நல்லா கத்துக்கோங்க. இந்த WHERE னா எங்கே அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வேர், வேர். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் ஆர் யூ. ஓகே, வேர் ஆர் யூ, ரைட்? நீ எங்க இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். WERE. சோ இதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா where, where, where. ஓகே, சோ இத where அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணணும். இத where அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஓகே, இத திரும்ப நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்? ஓகே, இப்போ நான் என்னோட டாபிக் உள்ள போயிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சர், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருந்தேன். 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்க்குள்ள பிளேலிஸ்டோட லிங்க் நான் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா 30 வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, நீங்க ஈஸியா பார்த்து கத்துக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நெகட்டிவ் அப்புறம் क्वेश्चंस. ஓகே, இது ரெண்டு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்குள்ள ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்க பாருங்க, நம்மளோட சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட். ஓகே, ஒருமையில இருந்தது அப்படின்னா நான், அவன், அவள், அது, அப்புறம் நம்ம எல்லாரோட நேம், செந்தில், ராமு, சீதா, இந்த மாதிரி எல்லாரோட நேம் இருந்தது, ஒவ்வொருத்தரோட நேம் இருந்தது அப்படின்னா யூ ஷுட் யூஸ் was. ஓகே, இங்க பாருங்க, ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். நான் வீட்டில் இருந்தேன், பாஸ்ட்ல தான் சொல்றது. வீட்டுல இருக்கேன் அப்படின்னா அது வேற, அது நம்ம போன வீடியோல நம்ம பார்த்துட்டோம். இங்க பாஸ்ட்ல சொல்லுவோம், நான் வீட்டுல இருந்தேன், நான் ஸ்கூல்ல இருந்தேன், நான் காலேஜ்ல இருந்தேன், நான் வேலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இங்க பாருங்க, ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். இதே நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அட் ஹோம். அடுத்து பாருங்க, ஹீனா அவன், he was அப்படின்னா அவன் இருந்தான். அவன் வீட்டுல இருந்தான் அப்படின்னா he was at home, right? she was அவள் இருந்தாள், right? she was at home அவள் வீட்டில் இருந்தாள். she was at college அவள் காலேஜ்ல இருந்தா. got it? okay, so it was அப்படின்னா அது இருந்தது. okay, it was hot. ஓகே, அது ரொம்ப சூடா இருந்துச்சு. ஓகே, சோ சூடா ஏதாவது கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா இட் வாஸ் ஹாட், அது ஹாட்டா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ஓகே, இட் வாஸ் கோல்ட், அது ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. ரைட்? அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, சோ இது நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்
யூ வி தே, நீ அல்லது நீங்கள், நாங்கள் அவர்கள். ஸோ மோரோவர் நமக்கு வந்து பன்மையில இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஓகே, வேர். இதை வந்து வேர் அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. ஓகே, வேர். காட் இட்? யூ வேர், நீ இருந்தால் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். யூ வேர் அட் ஹோம், நீங்கள் வீட்டிலே இருந்தீர்கள். we were, we were அப்படின்னா வந்து என்னது, நாங்கள் இருந்தோம். we were at home, நாங்க வீட்ல இருந்தோம். they were, அவர்கள் இருந்தார்கள். they were at home, அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். got it? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இது எல்லாமே வந்து ஒரு பாஸ்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் we are going to discuss about negative sentences. ஓகே, நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னா நான் வீட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ வாஸ் அட் ஹோம். நான் வீட்ல இல்ல, நேத்து நான் வீட்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லலாம்? சிம்பிள். ஐ, ஹி, ஷி, இட் வந்தது அப்படின்னா வாஸ் கூட ஒரு நாட் சேர்க்கணும். ஓகே, இங்க பாருங்க, இந்த வாஸ் கூட நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு நாட் போட்டுருவோம், அவ்வளவுதான். வாஸ் நாட், ஐ வாஸ் நாட் அட் ஹோம் எஸ்டர்டே, நான் நேத்து வீட்ல இல்ல. ஓகே, சோ was not இதோட சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதோட கன்ட்ராக்ஷன் wasn't. wasn't சொல்லுங்க எல்லாரும். wasn't, wasn't, wasn't. ஓகே, so I wasn't at home, நான் வீட்ல இல்ல. he wasn't at home, அவன் வீட்ல இருந்தது இல்ல. she wasn't at home, அவள் வீட்டில் இல்லை. இதே இது நேற்று அவள் வீட்டில் இல்லைனா she wasn't at home yesterday. அடுத்து it wasn't, அது இல்ல. ஓகே, it wasn't hot, அது சூடா இல்ல. ஓகே, so wasn't அப்படிங்கிறது was not அப்படிங்கிறதோட கன்ட்ராக்ஷன். ஓகே, நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். so this is structure. okay, you should know about it. ஓகே, so next பாத்தீங்க அப்படின்னா நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள், இந்த மூணு சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா இந்த வேர் கூட ஒரு நாட் சேர்ப்போம், அவ்வளவுதான். இந்த வேர் கூட ஒரு நாட் சேர்ப்போம், that's it. were not. இதோட கன்ட்ராக்ஷன் சுருக்கமான வடிவம் தான் என்ன அப்படின்னா weren't. weren't எப்படி நான் சொல்றேன்னு பாத்துக்கோங்க. weren't. ஓகே, so you weren't at home, நீங்க வீட்ல இல்ல. we weren't at home, நாங்க வீட்ல இல்ல. they weren't at home, அவர்கள் வீட்டில் இல்லை. ஓகே, so இதெல்லாமே பாஸ்ட்ல நாங்க இல்ல இங்க இல்லன்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? so were not இதோட சுருக்கமான வடிவம் தான் weren't. அது எப்படி weren't ப்ரொனன்ஸ் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, so do you know the structure for framing negative sentence? தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, ஈஸியா இருக்கா? ஈஸியா இருந்துச்சுன்னா காமெண்ட்ல எஸ் போடுங்க. ஓகே, next we are going to see the structure for framing a question using was and were. ஓகே, so இங்க பாருங்க, இப்ப கேள்வி கேட்கணும். ஓகே, அவன் வீட்ல இருந்தானா, அவள் வீட்டில் இருந்தாளா. ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்கணும், ரைட்? அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, so I, he, she, it வந்து was தான், இது தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவோம், அவ்வளவுதான். இது முன்னாடி வந்துரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் வரும். I, he, she, it. ஓகே, you already know the meaning for these subjects, right? ஓகே, so இதுக்கப்புறம் என்னனாலும் வரலாம். For example, நான் வீட்ல இருந்தனா, was I at home? அவன் வீட்ல இருந்தானா, எப்படி சொல்லுவீங்க? was he at home? was he at home? அவன் ஸ்கூல்ல இருந்தானா, was he at school? ஈஸியா இருக்கா? இதே அவள் வீட்டில் இருந்தாளா, was she at home? அது வீட்டில் இருந்ததா, was it at home? Okay, do you know the difference between positive, negative and interrogative sentences? Okay, so next we are going to discuss about where. Okay, so question வந்து நம்ம frame பண்ணும்போது where எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். so you, we, they இந்த மூணு சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா where யூஸ் பண்ணுவோம். அந்த where வந்து முன்னாடி போட்டுரும் கேள்வி கேட்கறதுக்கு, அவ்வளவுதான். were you, நீ இருந்தியா. ஓகே, நீ வீட்ல இருந்தியா, were you at home? நீ காலேஜ்ல இருந்தியா, were you at college? நீ வேலையில இருந்தியா, were you at work? ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, so were we at home? நாங்க வீட்ல இருந்தோமா. were they at home? அவர்கள் வீட்டில் இருந்தார்களா, இருந்தார்களா. பாஸ்ட்ல கேள்வி கேட்கிறது. ஓகே,
சோ புரிஞ்சிட்டீங்களா இது எல்லாமே? சோ இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ், அடுத்து கேள்வி கேட்கிறது. ஓகே, நான் வீட்டில் இருந்தேன், நான் வீட்ல இல்ல, நான் வீட்டில் இருந்தேனா. ஓகே, இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது क्वेश्चन. ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நான் வீட்டில் இருந்தேன். ஓகே, நான் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ. ஓகே, ஐ வந்தா என்ன யூஸ் பண்ணணும்? was. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், சோ was யூஸ் பண்றீங்க. வீட்டில் அதுக்கு என்ன சொல்வீங்க? at home. எப்பவுமே ஹோம்க்கு முன்னாடி at தான் போடணும், in போட கூடாது. உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது நான் வீட்ல இல்ல. ஓகே, நான் வீட்ல இல்லன்னு சொல்லணும். ஓகே, நேத்து நீ வீட்ல இருந்தியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, நான் நேத்து வீட்ல இல்லன்னு சொல்லுவோம். சோ நான் நேற்று வீட்டில் இல்லை. ஓகே, சோ இங்க நேற்றுங்கிற வார்த்தை இல்ல, ஜஸ்ட் நான் வீட்ல இல்லன்னு இருக்கு. ஒரே ஒரு இதான் பண்ண போறீங்க. ஓகே, சோ வாஸ் தான் வரும், ஐ வந்துட்டா அதோட நாட் சேர்த்தா அதான் வந்து நெகட்டிவ். ஓகே, அல்லது wasn't அப்படின்னு போடணும். சோ ஐ wasn't at home. I wasn't at home அப்படின்னு சொல்லலாம், அல்லது I was not at home. I was not at home அப்படின்னு நீங்க சொல்லலாம். So was not அதோட சுருக்கமான வடிவம் தான் wasn't. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் வீட்ல இருந்தேனா. நான் வீட்ல இருந்தேனா ஓகே அப்படின்னு கேள்வி கேட்போம்ல. சோ அதை எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் was வரும், அவ்வளவுதான். இந்த was தூக்கி முன்னாடி போட்டுறோம் கேள்வி கேட்கும்போது. Was I at home? லாஸ்ட் ஒரு क्वेश्चन மார்க். பாருங்க, was வந்துருச்சு, அடுத்து ஒரு இது வந்து என்னது? இது ஒரு be verb. ஓகே, சோ was அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, ஈஸியா இருக்கா? நான் வீட்ல இருந்தேன், I was at home. நான் வீட்ல இல்ல, I wasn't at home. நான் வீட்ல இருந்தேனா, was I at home? ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. அவன் வேலையில இருந்தான், அவன் வேலையில இல்ல, அவன் வேலையில் இருந்தானா. இது எல்லாமே வந்து பாருங்களேன், எல்லாமே வந்து பாஸ்ட், ஒரு இறந்த காலத்துல நம்ம சொல்றோம். ஓகே, இருந்தான், இல்லை, இருந்தானா. அவன் வேலையில இல்ல அப்படின்னுங்கிறது ஒண்ணுதான், அவன் வேலையில இருந்தது இல்ல அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஓகே, சோ பேச்சு வழக்குல அவன் வேலையில இல்லைன்னு தான் சொல்லுவோம். நேத்து அவன் வேலையில இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான். ஓகே, சோ இதுக்கு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், ஹோம் வீடு, அப்புறம் என்னது? ஸ்கூல் பள்ளி, காலேஜ் கல்லூரி, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஒர்க் வேலை. சோ இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம அட்டு தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இன் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய வீடியோல சொல்லிட்டேன், இதுலயும் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் வேலையில் இருந்தான். சோ அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he போட்டாச்சு. சோ he வந்தா என்ன வரணும்? பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல was. அவன் இருந்தான் எதுல? வேலையில், அப்போ work. ஓகே, at work. at work அவன் வேலையில இருந்தான். அடுத்து அவன் வேலையில இல்லன்னு சொல்லணும், நெகட்டிவ், அப்போ was கூட ஒரு not சேர்ப்போம். that's it. he wasn't at work அல்லது he was not at work, எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, அடுத்து அவன் வேலையில இருந்தானா கேள்வி கேட்கணும், அப்போ was முதல்ல வந்துடணும். ஓகே, சோ வாசத்துக்கு முன்னாடி போட்டுறோம், அடுத்து he வரும், சப்ஜெக்ட் வரும், இந்த ஃபார்மேட். ஓகே, was he at work? அவன் வேலையில இருந்தானா. don't forget to put question mark at the end of the sentence. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? அவன் வேலையில இருந்தான், he was at work. அவன் வேலையில இல்ல, he wasn't at work. அவன் வேலையில இருந்தானா, was he at work? ஓகே, இதே இது அவள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வேலையில் இருந்தாள் எப்படி சொல்லுவீங்க? ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. அவள் வேலையில் இருந்தாள், she was at work. ஓகே, அவ வேலையில் இல்லை, she wasn't at work. அவள் வேலையில் இருந்தாளா, was she at work? got it? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம், ஸ்கூல், காலேஜ், ஒர்க், இதுக்கு முன்னாடி at அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும், in யூஸ் பண்ண கூடாது. you should remember it. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அது சூடா இருந்துச்சு, அது சூடா இல்ல, அது சூடா இருந்ததா. ஓகே, பாசிட்டிவ், நெகட்டிவ் சென்டென்ஸ், அடுத்து क्वेश्चन. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து அது சூடாக இருந்தது, இது வந்து பாசிட்டிவ். அது அப்படிங்கிறதா என்னது?
it. Okay, so it வந்தா was தான் வரும், right? It was, அது இருந்தது. எப்படி இருந்துச்சு? சூடாக. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? hot. ஏதோ காஃபியோ டீயோ ரொம்ப சூடா இருந்துச்சுன்னு சொல்லணும். It was hot. Okay, next one, அது சூடா இல்ல. Okay, so இது வந்து நெகட்டிவ், right? so அது அப்படிங்கன்னா என்னது? it இல்லையா? so இங்க பாருங்க, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன நெகட்டிவ்க்கு? was not. okay, so you should add not. okay, not வந்து add பண்ணணும். got it? so இங்க பாருங்க, was not, அது சுருக்கி wasn't அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன வரும்? it. எல்லா ஆன்சர் போட்டு வரீங்களா கமெண்ட்ல? it wasn't hot. it wasn't hot அப்படின்னு சொல்லலாம். அல்லது it was not hot அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து அது சூடாக இருந்ததா அப்படின்னு கேட்கணும். அப்போ முதல்ல என்ன வரும்? was. இந்த wasத்துக்கு முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். was it hot? அது சூடாக இருந்ததா? was it hot? அது சூடா இருந்ததா? ஓகே, ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் வந்து ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் எழுத்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நடுவுல வந்துருச்சு, அதே வார்த்தை நடுவுல வந்ததுன்னா அந்த ஸ்மால் லெட்டர் தான் போடணும். ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் இங்கிலீஷ்ல. ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ சந்தோஷமா இருந்த, நீ சந்தோஷமா இல்ல, நீ சந்தோஷமா இருந்தியா? ஓகே, சோ இது பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இன்டரோகேட்டிவ்னா கேள்வி வாக்கியம். ஓகே, இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஓகே, உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. நீ சந்தோஷமாக இருந்தாய். நீனா யூ தான் வரும். நீ அல்லது நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். ஓகே, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூ தான் வரும். சோ யூ வந்தா என்ன வரும்? வேர். யூ வேர். யூ வேர்னா நீ இருந்தாய்னு அர்த்தம். எப்படி? சந்தோஷமாக. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹாப்பி. அவ்வளவுதான். you were happy. நீ சந்தோஷமாக இருந்தாய். அடுத்து நீ சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? were கூட ஒரு not போடுவோம், அவ்வளவுதான். you weren't happy. you weren't அப்படின்னா were not. were not நீங்க சொல்லலாம். you were not happy. நீ ஹாப்பியா இல்ல. you were not happy yesterday. நேத்து நீ ஹாப்பியா இல்ல. ஓகே, சோ were not அப்படிங்கறது நீங்க வந்து weren't அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து நீ சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு கேட்கணும். அப்ப என்ன வரும்? were முன்னாடி வந்துடணும், அவ்வளவுதான். were you happy? நீ சந்தோஷமா இருந்தியா? இது நேத்து நீ சந்தோஷமா இருந்தியா அப்படின்னா were you happy yesterday? புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கெல்லாம் வந்து were வரும், எங்க வந்து was வரும், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நாட் சேர்க்கணும். சோ क्वेश्चन கேட்கும்போது அதை முன்னாடி போட்டுறணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசிக் ரூல்ஸ். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாங்க நண்பர்களா இருந்தோம், நாங்க நண்பர்களா இல்ல, நாங்க நண்பர்களாக இருந்தோமா? ஓகே, பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் வந்து கேள்வி வாக்கியம், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, சோ ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, பண்ணிட்டு இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நாங்க நண்பர்களா இருந்தோம் பாஸ்ட்ல. ஓகே, நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். ஓகே, நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. we. அடுத்து we வந்தா என்ன யூஸ் பண்ணோம்? were. we were நண்பர்களாக, friends, அவ்வளவுதான். we were friends. நாங்க நண்பர்களா இருந்தோம். நாங்க நண்பர்களா இல்லன்னு சொல்லணும். அப்ப அந்த were கூட ஒரு not சேர்ப்போம், அவ்வளவுதான். நெகட்டிவ்க்கு இல்லையா? we weren't friends அல்லது we were not friends எப்படினாலும் சொல்லலாம். ஓகே, நான் நண்பர்களா இல்ல. அடுத்து நாங்கள் நண்பர்களாக இருந்தோமா? நாங்க நண்பர்களா இருந்தோமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமா அப்படின்னு கேட்போம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். முதல்ல were வரும். இந்த வேர்த்துக்கு முன்னாடி போட்டுருவோம் தான். were we friends? were we friends? நாங்க நண்பர்களா இருந்தோமா? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், we were friends. நாங்க நண்பர்களா இல்ல, we weren't friends. நாங்க நண்பர்களா இருந்தோமா? ஓகே, were we friends. இதே இது
அவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லுவீங்க? they were friends. அவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் நண்பர்களாக இல்லை. they weren't friends அல்லது they were not friends. அடுத்து அவர்கள் நண்பர்களாக இருந்தார்களா? were they friends? அவர்கள் நண்பர்களாக இருந்தார்களா? ஈஸியா இருக்கா? வாஸ் எங்கெல்லாம் வரும், வேர் எங்கெல்லாம் வரும், கொஸ்டின் கேட்கும்போது அது எப்பெல்லாம் மாறுது, நெகட்டிவ்ல எப்படி வருது அப்படின்னா தெரிஞ்சிட்டீங்களா? பாசிட்டிவ்ல வேர், weren't, were முன்னாடி வந்துருது. ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்த்துட்டு அப்புறமா ஹோம்வொர்க் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள். அவர்கள் சென்னையில் இருந்தார்கள். அவர்கள் சென்னையில இருந்தாங்க. அவர்கள் சென்னையில் இல்லை. அவர்கள் சென்னையில் இருந்தார்களா அப்படின்னு கேட்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஓகே, தே வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? were. they were. அவர்கள் இருந்தார்கள். எங்க? சென்னையில். இந்த இல்லுக்கு நீங்க இன்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இன் சென்னை, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். that's it. they were in சென்னை. அவர்கள் சென்னையில் இருந்தார்கள். இதேதான் அவங்க சென்னையில இல்ல அப்படின்னு சொல்லணும். அவங்க சென்னையில இல்ல எப்படி சொல்லுவீங்க? they were கூட ஒரு நாட் போட்டுரும், அவ்வளவுதான். they weren't in சென்னை அல்லது they were not in சென்னை. அவங்க சென்னையில இல்ல அல்லது அவங்க சென்னையில இருந்ததில்லை அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் ஒன், அவர்கள் சென்னையில் இருந்தார்களா? அவர்கள் சென்னையில் இருந்தார்களா கேள்வி கேட்கணும். ஓகே, எப்படி கேட்கறது? எனி ஐடியா? ஓகே, அந்த வேர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முன்னாடி போட்டுரும், அவ்வளவுதான். ஓகே, முதல்ல வேர் வரும். அவர்கள் சென்னையில் இருந்தார்களா? அவங்க மதுரையில இருந்தாங்களா அப்படின்னா were they in மதுரை? ஈஸியா இருக்கா? சோ எங்கெல்லாம் வாஸ் வரும், எங்கெல்லாம் வேர் வரும், எங்கெல்லாம் wasn't அதாவது was not வரும், எங்கெல்லாம் வந்து were not அதாவது weren't வரும். ஓகே, கேள்வி கேட்கும் போது was were தான் முன்னாடி போட்டுருவோம். அதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது எல்லாமே எக்ஸசைஸ். ஸோ இதுல வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின்ஸ் இந்த மூணையும் வந்து நான் கலந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுல எங்கெல்லாம் வாஸ் வரும், எங்கெல்லாம் வேர் வரும் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, இங்க பாருங்க, ஐ டேஷ் அ போலீஸ். நான் போலீஸா இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். வாஸ் வருமா, வேர் வருமா? வெரி குட். ஸோ ஐ வந்து என்ன வரும்? வாஸ். நெக்ஸ்ட், தே டேஷ் டாக்டர்ஸ். அவர்கள் மருத்துவர்களாக இருந்தார்கள். பாஸ்ட்ல சொல்றோம். வாஸ் வருமா, வேர் வருமா? they was doctors னு வருமா, they were doctors னு வருமா? they were doctors. ஓகே, they வந்திருக்கு, அதனால நம்ம were போடுறோம், plural. அடுத்து, he dash a manager. அவன் மேனேஜராக இருந்தான் அப்படின்னு சொல்லணும். he was a manager வருமா, he were a manager னு வருமா? he வந்தா was தான் வரும். வெரி குட். எல்லாரும் ஆன்சரை காமெண்ட்ல போடுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இங்கிலீஷ்னாலே நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால பேசவும் முடியும், எழுதவும் முடியும். ஓகே, நெக்ஸ்ட், she blank at college. she was at college னு வருமா, she were at college னு வருமா? அவள் கல்லூரியில் இருந்தாள். she வந்தா என்ன வரும்? she was at college. அடுத்து, I dash not at home. நான் வீட்ல இல்ல அல்லது நான் வீட்ல இருந்ததில்லை அப்படின்னு பாஸ்ட்ல சொல்லணும். I was not at home வருமா, I were not at home வருமா? I was not at home. ஓகே, I was not, was ஐ not ஐ சுருக்கி wasn't அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, அடுத்தது, we dash not at school. நாங்கள் பள்ளியில் இல்லை அப்படின்னு சொல்லணும். நாங்க பள்ளியில் இருந்ததில்லை. ஓகே, சோ எக்ஸ்ட்ரா இது கூட நம்ம ஒரு இது வேணா சேர்த்துக்கலாம், yesterday அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே, we dash not at school yesterday. நாங்க நேத்து ஸ்கூல்ல இல்லைன்னு சொல்லணும். ஓகே, we was not வருமா, we were not வருமா? we வந்ததுனால were. very good. ஓகே, we weren't at school yesterday. weren't அப்படின்னா அந்த were not அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் weren't. ஓகே, அடுத்து, dash he sad.
அவன் சோகமா இருந்தானா, அவன் கவலையா இருந்தானா அப்படின்னு கேட்கணும். என்ன வரும் இங்க? he வந்திருக்கிறதுனால கேள்வி கேட்கும் போது முன்னாடி போட்டுருவோம் இல்லையா? was he sad? அவன் கவலையாக இருந்தானா? அடுத்தது dash they at work? அவர்கள் வேலையில் இருந்தார்களா அப்படின்னு கேட்கணும். முதல் was வருமா were வருமா? they வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? were they at work? அவர்கள் வேலையில் இருந்தார்களா? லாஸ்ட் ஒன் dash it cold? coldனா குளிர்ச்சியா இருக்கிறது, அது குளிர்ச்சியாக இருந்ததா அப்படின்னு கேட்கணும். was it cold வருமா were it cold வருமா? was it cold? was வரும். அவ்வளவுதான். சோ நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஜெக்ட் I, he, she, it வந்ததுன்னா நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது was. ஓகே, அதே இது you, we, they இருந்தது அப்படின்னா நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது were. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா அதோட நாட்ஸ் சேர்ப்போம், அவ்வளவுதான். you should always remember this. ஓகே, நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, சோ இதெல்லாம் பேசி பேசி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் சொல்றேன், WERE இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா were, அவ்வளவுதான். where அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, where. ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க், அவன் அங்க இருந்தான், அவன் அங்க இல்ல, அவன் அங்க இருந்தானா. ஓகே, சோ அங்கே அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, மறுபடியும் சொல்றேன், இங்கிலீஷ்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.